Hi மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நமஸ்தே. இன்னைக்கு நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம்னு ஒரு புதுமையான இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த ஹோட்டல் திறந்தே 3 months தாங்க ஆகுது. நியூ ரெஸ்டாரண்ட்க்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்டோட நேம் முதல்ல சொல்லிடுறேன். ஜெஸ்ஸி டி கிராண்ட். இந்த ரெஸ்டாரண்ட் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பூந்தமல்லி ஹை ரோட் அமிஞ்சிக்கரையில லொகேட் ஆயிருக்கு. உங்களுக்கு லேண்ட்மார்க் கேரளா ஆர்ச்சிட்ஸ்க்கு ஆப்போசிட்லயே இருக்கும். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர்ஸ்க்கு பயங்கரமான ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்கு 159க்கு 3 வேளையும் சாப்பிடலாம் இந்த இடத்துல. தெய்வமே என் கடவுளே. மெயினான விஷயம் நான் எதுக்கு வந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வடிவேலு ஊத்தப்பம் கிடைக்குதாங்க. ஒரே ஒரு ஊத்தப்பம் வேணுங்க. அத கண்டிப்பா ட்ரை பண்ணியே ஆகணும். படிப்படியா என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம சுவாரஸ்யமா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. அந்த 159க்கு என்ன ஆஃபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங்ல 3 ஊத்தப்பம் வாங்கிக்கலாம். மதியானம் லிமிடெட் மீல்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி ராத்திரி பரோட்டாவோ சப்பாத்தியோ 3 நம்பர்ஸ் நீங்க வாங்கிக்கலாம். கண்டிப்பா பேச்சுலருக்கு இது செம்ம ட்ரீட்டுங்க. ஏன்னா சில இடத்துல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு நீங்க இவ்வளவு வாங்கிக்கலாம், அன்லிமிட்டடா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோல் டேக்கும் நீங்க ஒரு 159ன்றது கண்டிப்பா கம்மியான பிரைஸ் தான். நல்லா இருப்படா போடா. ஒண்ணெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. வெளியில போர்ட்ல போட்டிருக்காங்க ஆஃபர் பத்தி. நீங்க 2 ஜூஸுமே இந்த இடத்துல இருக்கு. 2 ஜூஸ் வாங்கினீங்கன்னா ஒரு ஜூஸ் ஃப்ரீ, 2 டீ வாங்கினீங்கன்னா ஒரு டீ ஃப்ரீ. அப்புறம் மார்னிங்ல என்ன கிடைக்குது, ஆஃப்டர்நூன்ல என்ன கிடைக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்ப உள்ள போலாம். ஃபைனலா நம்ம ஆர்டர் பண்ணதெல்லாம் டேபிளுக்கு வந்துருச்சு. கொஞ்சமா தான் ஆர்டர் பண்ணிருக்கேன். சாம்பார் இட்லி, அதுக்கு சட்னி, சாம்பார் பக்கத்துலனா வச்சிருக்காங்க சாம்பாரும். நெக்ஸ்ட் கீ ரோஸ்ட் கொடுத்திருக்காங்க. கீ ரோஸ்டுக்கும் சாம்பார் 2 வகை சட்னி இருக்கு. நெக்ஸ்ட் இது ஆனியன் ரவா தோசை. நெக்ஸ்ட் இதுதாங்க அந்த மெயின் மேட்ரு, வடிவேலு ஊத்தப்பம். நெக்ஸ்ட் மினி டிஃபன் வாங்கியிருக்கேன். இந்த மினி டிஃபன் கூட காஃபி வரும். அது ஃபைனலா சாப்பிட்டுக்கலாம். Last but not least, ஃபர்ஸ்ட் கீ ரோஸ்ட் தான் சாப்பிட போறேன். ஆல்ரெடி அது கூட செஞ்சிருச்சா, அது ஆறிடுச்சுன்னா நல்லா இருக்காது இல்ல. அதனால இந்த தோசையோட சைஸ் காட்டுறேன் பாருங்க. செம்ம பெருசா இருக்கு. கீ கொஞ்சமா ஊத்தல, தாராளமா ஊத்திருக்காங்க. செம்ம ரோஸ்ட் தெரியுதா, பொறன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்களோட சாம்பார் தான் ட்ரை பண்ண போறேன். சாம்பார் நல்லா காரசாரமா இருக்கும். பூசணிக்காய் சாம்பார்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு பிளேவர். அதே மாதிரி கீ ரோஸ்டும் நல்லா கிறிஸ்பியா பயங்கரமா இருக்கு. கீ பிளேவர் வாயில போட்ட உடனே தெரிக்குது. கார சட்னி ட்ரை பண்ணலாம். கார சட்னி வெங்காயம் முட்டை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டேஸ்ட் பண்ணாதான் தெரியும். டேஸ்ட் பண்றதோட பார்த்தே நான் கண்டுபிடிச்சிட்டேன். நல்ல காரம் வரமிளகா நல்லா போட்டிருக்காங்க. ஸ்வீட்டா இருக்கு. வெறும் வெங்காயம் ஸ்வீட்டா இருக்கும்ல, அது கூட கொத்தமல்லியும் சேர்த்து அரைச்சிருக்காங்க. செம்ம பிளேவர். இந்த கீ ரோஸ்ட் கோன் மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு தோசை வைப்பாங்களா ஓட்ட போட்டு, அந்த தோசை நம்ம ட்ரை பண்ண போறோம். இந்த கீ ரோஸ்டோட பிரைஸ் 80 rupeesங்க. 80 rupeesக்கு வயிறு ஃபுல்லா சாப்பிடலாம் போல, அவ்வளவு பெருசா இருக்கு. எனக்கு சாம்பார் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால சாம்பார் தான். சாம்பார் நல்லா காரமாவும் இருக்கு. ஃபைனலா முழுங்கினதுக்கு அப்புறம் வெல்லம் போட்டிருப்பாங்க. ஸ்வீட்டாவும் இருக்கு. நல்ல ஒரு ஹோட்டல் சாம்பார் இருக்கு. ஆனா பெருமை இந்த சாம்பார்ல இருக்கு. இது சாம்பார் இட்லி. நான் இப்படி போறேன். ஏன் இப்படி போய் அப்படி போனா நேராவே போலாமே. சாம்பார் இட்லியோட பிரைஸ் 50 rupeesக்கு கொடுக்குறாங்க. இன்னொன்னு ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன். மினி டிஃபனுக்கு வேற இட்லி கொடுத்துருக்காங்க. சாம்பார் இட்லிக்கு நல்லா சைஸ் பெருசாவே இருக்கு. கரெக்ட். இன்வால்வ்மென்ட் நான் பாராட்டேன். எல்லா காயும் போட்டிருக்காங்க சாம்பார்ல. முட்டை, பீன்ஸ், கேரட், சின்ன வெங்காயம் அப்படியே சுட சுட ஊத்துனாங்களா சாம்பாரு. கண்டிப்பா இட்லி செம்ம சாஃப்டா இருக்கும். சாம்பார் நல்லா திக்கா இருக்கும். இந்த மாதிரி சாம்பார் இட்லி அந்த சாம்பாரோட இட்லி சேர்த்து சாப்பிடும் போது செம்மையா இருக்கு. நான் சுட சுட எடுத்துட்டு சர்வ் பண்ணாங்க. நான் தம்ப்நெயில் எடுத்துட்டு வர்றதுக்குள்ள கொஞ்சம் ஆறிடுச்சு. நான் ஒரு மீடியமான ஹீட்ல இருக்கிறதுனால ஓகே. கொதிக்க கொதிக்க சாம்பார் இட்லி சாப்பிட்டா தானே செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த ஒரு சாம்பார் இட்லி எனக்கு போதும்பா. இது வரைக்கும் நான் தேங்காய் சட்னியை ட்ரை பண்ணவே இல்லை.
பார்த்தோன்னே தேங்காய் சட்னியை சாப்பிடணும்னு தோணுது. நீங்க என்னன்னா நல்லா தாளிப்பு எல்லாம் போட்டிருக்கறதுனால எல்லா சட்னியுமே ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். சட்னியும் சூப்பரா இருக்கு. கார சட்னி பிடிச்சிருக்கா தேங்காய் சட்னி பிடிச்சிருக்கா அப்படின்னா ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சளிச்சதே இல்ல, நல்லா இருக்கு. ரெண்டு சட்னியுமே அல்டிமேட் டேஸ்ட். ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது இல்ல. நான் மினி டிஃபன் ஆர்டர் பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதை நான் சொல்றேன். என்ன இருக்கும் அதுல கேசரி இருக்குல்ல, அதான் ஒரு காரணம். ஸ்வீட்க்கு வந்து கேசரி வச்சிருக்காங்க, சின்ன சைஸ் இட்லி. நான் தான் சொன்னேன்ல, நான் பெரிய ஒரு கண்டுபிடிச்சேன். இதுல இருக்கிறது மினி டிஃபன்ல இருக்கிறது கொஞ்சம் மினி சைஸா தான் இருக்கு இட்லி. ஒரு பூரி கொடுத்துருக்காங்க, மினி தோசை இல்ல, வீட்டுல சுடுற மாதிரி ஒரு நார்மல் தோசை. அப்புறம் பொங்கல் ஒரு கரண்டி, வடை, அதுக்கு வந்து சாம்பார், உங்களுக்கு உருளைக்கிழங்கு மசாலா கொடுத்துருக்காங்க, கார சட்னி, தேங்காய் சட்னி. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்வீட்டு தான், முந்திரி எல்லாம் மேல வச்சு டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. எசன்ஸ் வந்து தூக்கலா போட்டிருக்காங்க, நல்லா இருக்கு. நல்ல ஒரு ஸ்வீட் தாராளமா போட்டிருக்காங்க. நல்லா பயங்கர சாஃப்டா இருக்கு பூரி. நான் தொடும்போதே ஃபீல் பண்ணேன். உருளைக்கிழங்கு கொஞ்சம் திக்காவே கொடுத்துருக்காங்க. உண்மையா இருக்கு பூரி, அப்படியே செம்ம சாஃப்டா இருக்கலாம். அது கூட வந்து இந்த உருளைக்கிழங்கு மசாலா வாயில போட்டோன்னே எனக்கு அந்த இஞ்சி ஃபிளேவர் தான் வருது. நான் சொன்ன மாதிரியே திக்கா இருக்குங்க. நல்ல ஒரு மசாலா, பச்சை மிளகாவும் போட்டிருக்காங்க. இந்த மசாலா பூரி மசாலா அப்படின்னு சொல்லி பேருக்கு ஏத்த மாதிரியே இருக்கு. பொங்கல் மட்டும் நான் இதை வைக்கும் போதே நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன். பொங்கல்ல மிளகு இருக்கும் போது யாரும் பச்சை மிளகா போட்டு பாத்திருக்கேன், வர மிளகா தாளிப்புக்கு போட்டு நான் பார்த்ததே கிடையாது. ஆனா இதுதான் பச்சை. இது வந்து சாம்பார் தான். சாம்பாரை நான் எதுக்குமே விடுறதா இல்ல. பெருமாள் கோயில் பொங்கல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. அப்படியே உள்ள இறங்குறதே தெரியல. நல்லா அந்த அரிசியும் பருப்பும் சேர்ந்து மேஷ் பண்ணிட்டாங்க. மெயினான விஷயம் ஃபிளேவர் எப்படி தெரியுமா வரும், சில பேர் வந்து பொங்கல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாளிப்பு போடுவாங்க. பட் இவங்க தாளிப்பு போட்டுட்டு அப்படியே வேக வச்சிருக்காங்க அரிசி பருப்போட சேர்த்து. பொங்கலுக்கு வந்து இந்த வடையை வச்சு சாப்பிடுவாங்க. நல்லா மினி சைஸ் வடை தான். உளுந்து வடை எப்படி கொடுத்தாலும் எனக்கு பிடிக்கும். சரி, நான் உங்களுக்காண்டி இந்த பொங்கலை வந்து எதுவுமே தொடாம சாப்பிடுறேன். மெதுவடை பத்தி சொல்லணும். மெதுவடை வந்து வெளியில கிறிஸ்பியா உள்ள நல்லா சாஃப்டா இருக்கும். எனக்கு வந்து இன்னும் சூடா இருந்ததுன்னா செம்மையா இருந்திருக்கும் அந்த வடை. எனக்கு பொங்கல் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, சான்ஸே கிடையாது. டைட்டத்துக்கு போறதுக்கு மனசே வரலப்பா. தோசையோட சைஸ் பாருங்க, வீட்டுல சுடுற தோசைன்னு நான் கரெக்டா தான் சொன்னேன், அதே மாதிரிதான் இருக்கு. கொஞ்சம் முருகலாவும் இல்லாம மெத்தனும் இல்லாம மீடியமா கொடுத்துருக்காங்க. தேங்காய் சட்னி என்ன பாவம் பண்ணுச்சு, தேங்காய் சட்னியை வச்சு சாப்பிட்டுரும். நமக்கு வேணா மசாலா வச்சுக்கலாங்க நடுவுல, அவங்க நார்மல் பிளெயின் தான் கொடுத்துருக்காங்க. தோசையும் சாப்பிட்றதுக்கு அருமையா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு மினி டிஃபன் சாப்பிட்டாலே போதுங்க. இது வந்து 75 rupeesக்கு கொடுக்குறாங்க. இது கூட ஃபைனலா ஒரு ஃபில்டர் காஃபி வந்துடும். இட்லி இந்த சைஸ் இருக்கு, மினி டிஃபன் காண்டி போட்ட இட்லின்னு நினைக்கிறேன். நல்லா சாஃப்டா இருக்குங்க இட்லி. இது வந்து கார சட்னி தான், இது மட்டுமே போதும், நான் டிஃபன் ஃபுல்லா முடிச்சிருவேன். இந்த மாதிரியேதான் நல்லா சாஃப்டா இருக்கு இட்லி. கார சட்னி ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பேங்க, அதுதான் வந்து ஹீரோயின். சாம்பார் வந்து ஹீரோ, கார சட்னி ஹீரோயின். நல்ல காம்பினேஷன். அடுத்தது வந்து வடிவேலு ஊத்தப்பம். ஏன் வந்து வடிவேலு ஊத்தப்பம் பேர் வச்சிருக்காங்க உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவரோட ஒரு யூனிவர்சல் டயலாக், அந்த காமெடி கார்டி தான். விரவிரன்னு எடுத்து தண்ணியை தெளிச்சுட்டு வழக்கமா விளக்கமாற வச்சு அப்படியே, அது ஒரு பெரிய டயலாக், அதெல்லாம் சொல்ல முடியாதுன்றதா இவ்வளவு நேரம் மூச்சுடாம பேசிட்டு இருந்தியா. ஃபைனலா மலை சாரல் மாதிரி அந்த இட்லி பொடியை பரபரன்னு போட்டு அந்த ஊத்தப்பம் தான் அது தோசைன்னு சொல்றேன். இதுல அவர் வந்து வெங்காயம் கேரட் தான் சொல்லியிருப்பாரு, மேல வந்து இட்லி பொடி சொல்லியிருப்பாரு. இவங்க அடிஷ்னலா தக்காளியை ரவுண்டா போட்டு வச்சிருக்காங்க. தக்காளியோட எடுப்போம் பைட்டு. இதுக்கு வந்து தொட்டுக்கவே வேணாம்ப்பா, மேலேயே பொடி போட்டு தந்துருக்காங்க. நல்லா சாஃப்டான ஊத்தப்பங்க. ஒரு லேயர் வந்து இட்லி பொடியா, உள்ளர வந்து வெங்காயம், அந்த தக்காளியோட ஃபிளேவர் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும் போது ஊத்தப்பம் கொஞ்சம் புளிப்பா இருந்தாலும் டேஸ்ட் இருக்கும். எனக்கு வந்து ஊத்தப்பம்ல புளிப்பு இருந்தா ப்ராப்ளம் கிடையாதுங்க, நல்லா இருக்கு. இதுக்கு வடிவேலு ஊத்தப்பம் பேர் வச்சதுக்கு ஏத்த மாதிரியே எல்லாமே சேர்ந்து இருக்கு. இதோட பிரைஸ் வந்து 90 rupeesக்கு கொடுக்குறாங்க. கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்குல்ல. இது கூட வந்து எனக்கு சாம்பார் தான், எல்லாத்துக்கும் சாம்பார் தான்.
உனக்கு வர பொடி ரொம்ப பிடிக்குமா? அதனால அந்த பொடியோட காரம், சாம்பாரோட காரம் காலையிலே என்னன்னு தெரியல, அப்படியே காரமான கிரேவிங்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு. அதே மாதிரி உள்ள இறங்குறதே தெரியலங்க இந்த ஊத்தப்பம். பாருனாலுமே டேஸ்ட் தரமா இருக்கு. நம்ம எங்க போனாலும் ஆனியன் ரவா வாங்கிடுவோம்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் ரொம்ப நாளா நான் ஆனியன் ரவா மிஸ் பண்ணேங்க. அதனால மெனுல பார்த்தோன்னே ஆர்டர் பண்ணிட்டேன் சாம்பார். நான் ரொம்ப சாஃப்டான பகுதியை போட்டுட்டேங்க. நல்லா கிறிஸ்பியான பகுதியா இருந்தா நல்லா இருக்கும். இங்க இருக்கு. நல்லா ஆனியன் நீட்டா வெட்டி போட்டிருக்காங்க. இந்த ரவா தோசையோட கிறிஸ்பியா அந்த சாம்பாரோட டிப் பண்ணி சாப்பிடும்போது செம்மையா இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல ஒரு ரவா தோசையை சாப்பிட்ட ஃபீல். ஃபைனலா அந்த மினி டிஃபனுக்கான காஃபி இது. இந்த இடத்துல வந்து செம்ம ஆஃபர் போயிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க 2 காஃபி வாங்குறீங்க, இல்ல 2 டீ வாங்குறீங்க, இல்ல 2 ஜூஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஒன்னு ஃப்ரீயா கொடுப்பாங்க. 2+1 ஆஃபர். இதெல்லாம் வந்து ட்ரெஸ்ஸுக்கு தாங்க பாத்திருக்கேன். ஆனா இதுக்கு ஃப்ரீயா கொடுக்கறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான். எப்படியும் ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல ஒருத்தவங்க கஞ்ச பீஸ் நிறைய இருப்பாங்க. அவனுக்கு வந்து நீங்க அசால்ட்டா வந்து 2 காஃபி வாங்கிட்டு ஒன்னு ஃப்ரீயா வாங்கி கொடுத்துடலாம். எனக்கு மேலதான் ஒரு சந்தேகம். சன்ரைஸ் காஃபி, ஃபில்டர் காஃபி இல்ல. எனக்கு இவங்க ஹோட்டல்ல ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க சாம்பாரோட டேஸ்ட் தாங்க. சான்ஸே கிடையாது, அல்டிமேட்டா இருந்தது. நான் சொன்ன மாதிரி யூனிக்கான சாம்பார். இந்த சாம்பார் டேஸ்ட் நீங்க இந்த இடத்துல இந்த சென்னையிலயும் எந்த ஹோட்டல்லையும் சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் நல்லா இருந்துச்சுங்க. ஓவராலா எல்லா பிரேக்ஃபாஸ்ட்டுமே நல்லா இருந்தது. நீங்க இந்த இடத்துக்கு வந்து மஸ்ட் ட்ரை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வடிவேலு ஊத்தப்பமும் அவங்களோட மினி டிஃபன்ஸ் வந்து செம்மையா இருந்தது. மினி டிஃபன்ல எல்லாமே வந்துதான். அது ஒண்ணு சாப்பிட்டாலே போதும், வயிறு ஃபுல்லாயிடும். அதுக்கப்புறம் இந்த ஃபைனலா ஒரு காஃபியோ, ஒரு டீ வராது, காஃபி. கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்து ட்ரை பண்ணலாம். இதே மாதிரி நம்ம வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கலாம். பாய்.